கடிகார முள்ளோட சேர்ந்து என் வாழ்க்கையை ஓட ஆரம்பிச்சது. காலையில் 9லேருந்து 5 மணி வரைக்கும் பெரிய வேலைலாம் இல்லை. சோம்பேறிங்களுக்கு டீ போட்டு கொடுக்கணும், ஒரு டேபிள்லேருந்து இன்னொரு டேபிளுக்கு ஃபைல் கொண்டு போய் கொடுக்கணும். நல்லா டீ போட கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் பல விஷயங்களை கற்றுக்கிட்டேன். கணக்கு எனக்கு நல்லா வரும். அதனால போஸ்ட் ஆஃபீஸ் லெட்ஜரில் 2 குழந்தை இருக்குன்னு சீக்கிரமாக புரிஞ்சுக்கிட்டேன். ஒன்று கிரெடிட், இன்னொன்று டெபிட். உள்ளே வர்றது கிரெடிட், வெளியே போகிறது டெபிட். தினமும் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் லெட்ஜரில் நோட் ஆகும். டெபாசிட் எல்லாம் ப்ளூ பெனில், வித்ட்ராவல் ரெட் பெனில். தினமும் ஜஜர் சிங் தன் சிங்குக்கு அந்த நாளோட முழு அக்கௌண்ட்டும் செக் பண்ணி காட்டுவார். ஒவ்வொரு மாசமும் கடைசி தேதியில ஜட்ஜரும் தன்சிங்கும் அந்த மாசத்தோட மொத்த டெபாசிட் தொகையை அவங்க லெட்ஜர்ல டேலி பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த மாசத்துக்கு புது லெட்ஜர் புக் ஓபன் பண்ணுவாங்க. ஜட்ஜர் எப்படிப்பட்ட ஆளுன்னா, அவன் இதயத்துக்கு போற வழி வயிறு வழியா இல்லாம வேற வழியா போகும். அவனும் சந்தோஷமா இல்ல, அவன் பொண்டாட்டியும் சந்தோஷமா இல்ல. அதோட ரிசல்ட் ஜட்ஜரோட சில்மிஷம், அவன் பொண்டாட்டியோட மோசமான சமையல். ஏதோ இந்தியா பாகிஸ்தானோட பார்டர் க்ளோஸ் பண்ற மாதிரி கரெக்டா 2 மணிக்கு ஜட்ஜர் கவுண்டர் க்ளோஸ் பண்ணிடுவாரு. எல்லாம் கரெக்டா தான் போட்டிருக்கீங்க. அந்த ஃபைல் எடுத்து உள்ள ஐயா, இந்தாங்க இன்னைக்கு கணக்கு. வை எப்படி 2670. சரி, இந்தாங்க. வை ஐயா, குழம்பு கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்காக ஸ்பெஷலா கொடுத்து அனுப்பியிருக்காங்க. இதை பார், முதல்ல உன் வீட்டில் குழந்தை சத்தம் கேட்கட்டும், அப்புறம் நான் சாப்பிட்றேன். சாப்பாடும் சரி, வாழ்க்கையும் சரி, ருசிக்கணும். 2 வருஷமா குழந்தை இல்லைன்னா ஊர்ல இருக்கிறவன்லாம் சிரிப்பான்ல. இது பாரு, ஏதாவது வீக்னஸ் இருந்தா சொல்லு, பாபாஜி கிட்ட சொல்லி லேகியம் வாங்கி தரேன். அதெல்லாம் எனக்கு எந்த வீக்னஸும் இல்ல. எங்க வீடு ரொம்ப சின்னது, 20 பேர் இருக்கோம். சம்சாரம் நாள் பூரா சமயக்கட்டிலே இருப்பா. அண்ணன் பசங்க பூரா நடுவுல வந்து படுத்துக்கும். அப்படி இருந்தா குழந்தை சத்தம் எப்படியா கேட்கும்? அட, வாடகை வீடு வேற பாத்துட்டு போக வேண்டியதானே. எங்க அண்ணனுக்கு எவன் புரிய வைக்கிறது? கேட்டா குடும்பம் பிரிஞ்சிருங்கிறான். அப்போ கூவா கூவா கேட்ட மாதிரி தான். நீ உன் வேலையை மட்டும் பாரு, மூடிட்டு சாப்பிடு. பெருசா பேச வந்துட்டான். மத்ஸ்யா, மத்ஸ்யா. வரேன் சார், வரேன். சொல்லுங்க சார். இது உன்னோட சம்பளம், அதுல பாதி எனக்கு. அம்மா, அம்மா, இத பாரு. என்ன கண்ணு விஷயம்? ரொம்ப சந்தோஷமா இருக்க. இந்தா, உனக்கு புது புடவை வாங்கிக்கோமா. இல்ல, இது உன்னோட முதல் சம்பளம். இது நான் செலவழிக்க மாட்டேன். சரி, அதை விடு. நாளைக்கு எனக்கு பிடிச்சதை சமைச்சு வைக்கிறியா? மதியம் வந்து எடுத்துக்கிறேன். சரி, ஹரிய பாத்துட்டு வரேன். விடியா முண்ட, இவ என்னைக்குதான் திருந்த போறாளோ. அம்மாள, நாட்டுக்கோழி குழம்பு சார். எனக்கு முதல் சம்பளம் இல்ல, அதுக்காக தான் உங்களுக்கு இதை கொண்டு வந்திருக்கேன். வீட்ல இருந்து சூடா கொண்டு வந்தேன். ரொம்ப ருசியா இருக்கு. பிரமாதம். உங்க அம்மா ரொம்ப நல்லா சமைக்கிறாடா.
உங்க அப்பாவையும் ரொம்ப சந்தோஷமா வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். நல்ல சாப்பாடு எல்லாரும் பண்ணுவாங்க ஜாஜர் சார். என்ன மத்தியானத்துக்குள்ள கெட்டு போயிடும். உங்க வீடு ரொம்ப தூரம் கூட இல்ல. நீங்க மதியம் சாப்பாட்டுக்கு போயிட்டு வாங்க. மத்தியானம் பசங்களுக்கு ஸ்கூல் இருக்கும். ஆம்பளைங்க வயல்ல இருப்பாங்க. அப்புறம் என்ன, அண்ணியும் நீங்களும் தான். அண்ணி ஆசையா அவங்க கையாலேயே உங்களுக்கு ஊட்டி விடுவாங்க. ருசி இன்னும் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியும். ஏ பைத்தியமாடா உனக்கு? ஏன் அப்படி சொல்றீங்க? லஞ்ச் என்னவோ 1 மணி நேரம். அந்த சமயத்துல நீங்க சாப்பாட்டையும் முடிச்சிட்டு அண்ணியோட கொஞ்ச நேரம் பேசிட்டும் வரலாம்ல. அது எப்படிடா? அந்த லெட்டரை கொண்டு போய் வைக்கும்போது பெரிய சார் கூட இருந்தாகணுமே. அது இல்ல ஜாஜர் சார், இது என்ன பெரிய விஷயம்? பெரிய சாரும் பணத்தை எண்ணிட்டு தானே சீல் வைப்பாரு. நான் வேணா அந்த வேலையை பண்றேன். இல்ல உங்களுக்கு பெரிய சார் மேல சந்தேகம்? வாயமுறா, என்ன வாய்க்கு வந்தபடி உளறிக்கிட்டு இருக்க? இதை உன்னால சமாளிக்க முடியுமாடா? பெருசா பேச வந்துட்டான். உண்மையிலேயே இத உன்னால சமாளிக்க முடியுமா? நீங்க வீட்டுக்கு போய் பொறுமையா சாப்பிட்டுட்டு வாங்க, சந்தோஷமா இருங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஜட்ஜர் ஏன் வழிக்கு வந்துட்டான். எனக்கு கிடைச்ச அந்த 1 மணி நேரத்தில் நான் அவனுக்கு மணி அடிக்க தயாராயிட்டேன். என் வாழ்க்கையோட முதல் காண்டம் அங்கே தான் ஆரம்பிச்சது. சார், நீயா? ஜட்ஜார் சிங் எங்கடா? அவர் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு போயிருக்காரு. இனிமே இதை நீயே கொடுத்துரு, தினம் வீட்டுக்கு போவனாரு. சார், நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், இந்த பைசா விஷயத்துல யார் மேலேயும் நம்பிக்கை வைக்காதீங்கன்னு. அவரு என்ன திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த சம்பர்ல யார் மேல வேணாலும் சந்தேகப்படுவேன், ஆனா பெரிய சாரோட நாணயம் அது கங்கை தண்ணி மாதிரி. நல்லவங்க யாருன்னு அவருக்கு நல்லா தெரியும். இங்கே வை. பரீட்சையில் 100% கிடைக்கணும்னா முயற்சியும் 100%ஆ இருக்கணும். ஜட்ஜரும் பெரிய சாரும் என்னை முழுசா நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா என்னோட இந்த காண்டத்துக்கு நான் அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் கத்துக்க வேண்டியிருந்துச்சு. அப்படியே அச்சு அசலா. எல்லாம் நான் ஆசைப்பட்டபடியே நடந்துட்டு இருந்துச்சு. காலையில் 9லேருந்து 2 மணி வரைக்கும் டீ போடுற வேலை, 2லேருந்து 3 வரைக்கும் வீட்டில் ஜட்ஜரோட லீல. ஆனால் இதுக்கெல்லாம் நடுவில் என்னோட முதல் காண்டம் ஆரம்பமாயிடுச்சு. இப்போ ஒரு லெட்ஜர் 2 ஆயிடுச்சு. ஒன்று எந்து, இன்னொன்று ஜட்ஜர்து. அப்படியே ஜீன்ஸ் விசு ராமு மாதிரி. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் தான், ஜட்ஜரோட லெட்ஜரை விட எந்தில் 1 ரூபாய் கம்மியாக இருக்கும். 1 ரூபாய்.